ஆண்ட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டை பார்த்தேன். ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. இந்த பாம்பு இருக்கிறதுக்கு 99% அதனால மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுவேன். இந்த மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா உள்ள வந்தேன். ஆக்சுவலாக ஒரு கைஸ் மூஞ்சி கொஞ்சம் கேவலமாக இருக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ ஆண்ட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டை பார்த்தேன். சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இருங்க, நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு காட்டுறது தெரில. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரயில்வே ட்ராக் கைஸ். சுற்றி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த பாருங்க, அப்பா செமையாக இருக்கணும் சீரியஸாக. ஆக்சுவலாக இங்கெல்லாம் இப்போது ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா. வேலை போய்ட்டுருக்கு. ஓகே நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த ரூம் எல்லாம் இருக்குது, உள்ளே போகலாமான்னு தெரியலையே. யாருன்னா அதெல்லாம் சொல்லிருவாங்களோ. வாங்க நம்ம சும்மா நம்ம சைலண்ட்டாக போயிட்டு வந்துடுவோம். இடம் ஆனால் சீரியஸாக பயங்கரமாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. இங்கே பாம்பு இருக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. இதான் ஒன்றும் இல்லை இந்த ரூமில். இங்கேயும் ஒன்றும் இல்லை. நம்மளை யாருன்னா பார்த்து தப்பாக நினச்சிட போகிறாங்க கைஸ். அதுதான் இப்போ ஒரு விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பொதுவாக இந்த மாதிரி இடம்லாம் நிறைய பிரச்சனை வரும். அதனால தான் மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி இடத்துல ஸ்கிப் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா உள்ளே வந்தேன். இப்போ எப்படி வந்தோமோ அப்படியே வெளியே போயிடணும். அந்த பக்கம் நம்ம போகிறது ஹெவி ரிஸ்க்கு. ஆக்சுவலாக ஒரு கேங் அங்கே இருக்குது. இப்போ நம்ம போகணும், நாம மட்டும் தான் அப்படி வெளியே போயிடுவாங்க. இவங்களாம் செக் பண்ணுறாங்க கைஸ். நம்ம உள்ளே வந்த உடனே நாம் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கினாங்க. பாருங்க ட்ரெயின் போகுது. பாய். சரி ஓகே, இதுக்கு மேலே சன் தெரியுது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு தான் ரிஸ்க்கு. எப்படி வந்தோமோ இந்த வீடியோ ஒரு சின்னதாக தான் இருக்கும். எப்படி வந்தோமோ அப்படியே போயிடலாம். ஓகேவா? ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்கள். ஏன்னா நான் மைக்கு இன்றைக்கி போடல. ஏன்னா செம்ம ரோடு நின்று பேசுறதுனால எதுவுமே கேட்காது. ஆக்சுவலாக நம்ம பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த வழியாக ஒரு வேலையாக வந்தேன். இந்த பின்னாடி தெரியுற இந்த இடத்த பார்த்தோன்னே தான் நின்றுட்டு உள்ளே போயிட்டு வந்தேன். உள்ளே அவ்வளோ ஒன்றும் இல்லை. நைட்டில் வந்தாலும் எதுவும் பிரச்சனைலாம் ஆகாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த கொடி கட்டுறவங்களாம் ஒரு ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸு. வேறு ஒன்றும் இல்லை. சுற்றி இருக்கவங்ககிட்ட கேமரா இல்லை, இப்போ தான் சுற்றி இருக்கவங்ககிட்ட கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு விசாரித்தேன். எதுவுமே அப்படிலாம் இல்லைப்பா, நல்லா தான். இது வந்து ஒரு இது ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஆஃபீஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிடுச்சான். வேறு ஒன்றும் இல்லையா. மற்றபடி இங்கே கொஞ்சம் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால இப்போ அந்த அங்கே சுற்றி இருந்த மரம் செடியெலாம் எடுத்துகிட்டு போலீஸை போட்டு இப்போ அங்கே ஒரு ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு தெரில. எனிவே ஓகே. ஆக்சுவலாக இது மாதிரி இன்னும் பகலில் போய் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லைக்கை தட்டி விடுங்க. இன்னும் நீங்கள் அந்த சுடுகாடு வீடியோக்கு 75 லைக் டார்கெட் சொல்லியிருந்தேன். இன்னும் யாருமே தரல. நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நான் உள்ளே போக முடியும். ஏன்னா அது வந்து செம்ம ரிஸ்க்கு. நம்ம ஒரு நல்ல கைடன்ஸோடு உள்ளே போகலாம். ஓகே, கடகடன் பேசி முடிச்சுட்டேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி
உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. பாதிக்கும் மேலே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? பை. அடுத்த ஒரு வீடியோ சார்.